உங்கள் மலரம்மா. நான் இன்றைக்கு இந்த கொழும்பில் நிற்கிறேன் ஹோட்டலில். அப்போ இந்த ஹோட்டலில் நின்று நைட் வந்து நாங்கள் இன்றைக்கு படுத்துட்டு நாங்கள் இன்றைக்கு போகிறோம். இந்த ஹோட்டலில் சாப்பாடுகள் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நல்ல சாப்பாடு, நல்ல கவனிப்பு, நல்லா பார்க்கணும், நல்லா கதைப்பினம். நீங்கள் யாரும் விரும்பினா இந்த ஹோட்டலில் வந்து தங்கலாம். இந்த அட்ரஸ் எல்லாம் போட்டு விட்றேன். அப்படி ஒரு ஹோட்டலுக்கு நான் போனதில்லை இது வேறு காலக்கு. இதுக்கு நல்லது, ஸ்டார் ஹோட்டலை விட அதே மாதிரி தான் இதுவும் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸ், இது அதுக்கு அடுத்தது நல்லா இருக்குது. வாங்கோ எல்லாரும் இங்கே வாங்கோ. எனது அன்பான உறவுகளே, இப்போ நான் வந்து இங்கே கொழும்பில் நிற்கிறேன். இது வந்து விமான நிலையத்துக்கிட்ட இருக்குது. 5 நிமிஷம் தான், நல்ல தூரம் இல்லை. நல்ல ஹோட்டல், நல்லா உங்களை கவனித்து நல்லா பார்த்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தந்து சாப்பாடுகள் நல்லா இருக்குது. ரேட்டும் வந்து சரியான கம்மியாக தான் இருக்குது. பிறகு ஒரு நைட் நின்ற நாங்கள் ஒரு நைட் வந்து நின்ற நாங்கள் 53 பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குது. பரவாயில்ல காசு, அதுக்கேற்ற சாப்பாடு எல்லாம் நல்ல கவனிப்பு. வந்து நீங்களை ஒரு முறை வந்து இந்த ஹோட்டலில் தங்கி நின்று பார்த்து போங்க, நல்லா இருக்கும். அக்காவும் நல்லா தமிழ் கதைப்பா, அவள் சிலாபத்தில் இருக்கிறதான் வந்து நின்று எல்லாரையும் கவனித்து போட்டு தான் போவாள். கதைக்கிறது சிங்களம் அப்படி இப்படின்னு யோசிக்க வேண்டாம். நல்லா தமிழ் எல்லாரும் கதைப்பினம். வந்து நின்று பார்த்து ஒரு நைட்டு எல்லாம் போகும். அது இந்த ஹோட்டல் அட்ரஸ் எல்லாம் போட்டு விடுறேன். நீங்கள் அதை பார்த்து ஃபோன் பண்ணி இங்கே கதைத்து நேரடியாக கதைக்கலாம். நம்மளால் கதைப்பினம் வந்து நின்று தங்கி போங்க. ஓகே மக்களே, நான் திருப்பி வெளியில் போய் எல்லாம் எடுத்து உங்களுக்கு போடுவேன். இந்த தமிழ் தான் நல்லா சாப்பாடுகள் தந்து கவனித்து அக்காவோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஐயா இருக்கிறேன். தமிழ் இருக்கா சொல்லுங்க. உங்களுடைய எப்படி இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது? ஹோட்டல் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து 5 மினிட்ஸ் தான் ரைட் ஒன்று வரும். கடுநாயக ஹைவே ஜங்ஷன் தாண்டோன்னு 1 கிலோமீட்டரில் ஐயோ சென்று ஒன்று இருக்கும். அங்கே தாண்டோடனே ஹோட்டல் ஈஸியாக கவுண்ட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். என்ன ஹோட்டல் பேர்? டிரான்சிட் ஹோட்டல் கடுநாயக். வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. இதுதான் அந்த ஹோட்டல். மேலுக்கும் இருக்குது, 11 ரூம் இருக்காக்கும். ரூம்கள் எல்லாம் காட்டுறது, நல்ல ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. குளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்குது தனித்தனியாக. நீங்கள் எல்லோரும் வந்து வடிவே நின்று என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு தங்கி போகலாம். வாங்க ரூம்களை காட்டுறது. இதுதான் ராத்திரி நாங்கள் ஏர்போர்ட்டால் வந்து தங்கி நின்ற ரூம். வாங்கப்பா காட்டுறது எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது. இங்கே வெளியில் வந்தால் பல்கன் இருக்குது, வெளியில் இருந்து ஃப்ரீயாக கதைக்கலாம், காற்று பிடிக்கும், நல்லா காற்று. இது வந்து டாய்லெட் பாத்ரூம் சொல்லு காட்டட்டும். சுடுதண்ணி எல்லாம் இருக்குது, குளிக்கலாம். நாங்கள் வந்து 3 ரூம் எடுத்து நாங்கள் 3 ரூமுக்கும் 53 பவுண்ட்ஸ் எடுத்துவேன். 53 பவுண்ட்ஸு. பரவாயில்ல மலிவு. வாங்க, அங்கே மற்ற ரூம்களை பார்க்கலாம். வாங்க உள்ள. கிச்சன் நல்லா இருக்குது. இதால் வந்தால் ரூம்கள். இதோட ரூம். இது கைமேசியம், ஃபேன்கள் எல்லாம் இருக்குது. வெளியில் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இது ரூம் இருக்குது. பிரேமின்ற ரூம் இருக்குது. வெறும் மகன் முறைதான் வேறுதான் எங்களை கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறார். வெறும் ராத்திரி நைட் வந்து எங்களோட தங்கி நின்று இப்போ காலையில் வலிக்கிற போவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கையை எடுத்து போட்டு காட்டுறோம். 3 ரூம் எடுத்து நாங்கள் 3 ரூமிலும் எல்லா வசதியும் இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பாத்ரூம் டாய்லெட் தான். டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் மேலுக்கும் ரூம்கள் இருக்குது.
வந்து பால்கன் நல்லா காற்றோட்டம் இருக்குது, நல்லா இருக்குது. இவன் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறா. இன்னைக்கு பயணம் ஆடுறா. ஓ இல்லை அங்கே பிறந்தது சொல்லிக்கிறேன், வளர்ந்தது இருக்கு. இருந்தாலும் வந்து பிறந்தன்னு வச்சு இப்படியே கடைசியாக வந்து லண்டன் இப்படியே தெரியும். இப்போ தான் இந்த சிக்கலை க்ளீன் பண்ணுற நினச்சியில் காட்சி பண்ணேன். அதெல்லாம் சாதாரண சிக்கலை மாதிரி உட்கார மாதிரி இப்போ நான் அதாவது வியாபாரத்தோட வழிக்கு அங்கே இருக்கிற சில சொல்லுவது 20 ரூபாய்க்கு கரைஞ்சி சொல்லி தருவாங்க முந்தி. அது 20 ரூபாய்க்கு இப்போ 100 ரூபான்னு போட்டு 80 ரூபா கூடிச்சுது. பெட்ரோல் 130 ருபீஸ் வித்த பெட்ரோல் 1 லிட்டர் இப்போ 350 ருபீஸ். எவ்வளோ இந்த சீவிக்கிறது சண்டையை பற்றி இப்போதெல்லாம் மறந்தாச்சு. ஆனால் அரசாங்கம் காசு அடிக்கிறால அரசியல்வாதி காசு அது இப்போ புருஷனம் கொடுக்க அப்புறம் நாட்டை விட ஒரு 28 மில்லியன் கிழங்கு இங்கே போகுது. நாட்டை டெவலப் பண்ணணும், நாட்டை நம்பணும், அரசியல்வாதி செய்ய இருந்தால் என்ன பேர் வருது? ஆதோஸ். ஆதோஸ் முந்தியதான் ஒரு பாவம் 200 ரூபா. அது நல்லது இல்லை. ஓகே அப்போ கூட இருக்கும் ஒரு பவுன் பார்க்குறோம். இல்லை இங்கே இருக்கிறோம் ஒன்றும் பண்ணியாது. 5000 ரூபா சொன்னாங்களோ 20 உடம்புற சொன்னமோ 70 கிழக்கு அமைச்சர் தம்பி இதுபடி நாட்டில் இருக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுத்து தூக்கி விட்டவங்க. இப்போ அந்த யூடியூப்காரர் வந்து கம்பிங் வீடியோ செய்து அது கொஞ்சம் கஷ்டப்பட்டது வீட்டை கட்டி கொடுத்து கொஞ்சம் எல்லாம் வேற எது இருந்தாலும் நம்மளாக கொடுக்குறோம். மக்களுக்கு ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொடுப்போம். அடுத்த ஜெனரேஷன் செய்யாது. அது வந்து லைஃப் ஸ்டைல் வித்தியாசம். நீங்கள் பழைய அதை செய்யாங்க செய்யாங்க அவைகளுக்கு லைஃப் ஸ்டைல் அவங்க வித்தியாசம். அதுக்கு அங்கேயும் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க போதும். அப்போ அதோட லைஃப் ஸ்டைல் வித்தியாசம் இருக்கு. அதனால இங்கே அது போன மாதிரி இல்லை. இங்கே பொண்டிங்கும் இல்லை. நிறைய வந்து போய் க்ளோஸ் பொண்டிங் அது எங்களுக்கு பழைய சரி அதோடைய முடிஞ்சது. இப்போ நாங்கள் இருக்கிற விளையாட்டாதங்கட்டி எந்த ஒன்று நேரம் கொடுத்து அனுப்பிக்கிறீங்க பார்க்குறோம். காட்டி வச்சிருக்கிறோம். இருந்தாலும் பழகும். மற்றது என்ன சொல்லுவோம்? அது மட்டும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஆக்களுக்கு வந்து வேலை செய்யாமல் சும்மா இருந்து கொண்டு ஏதோ அங்கே மரத்தில் காசு கொடுக்குறோன்னு முயற்சி காணி இருந்தால் அது பயிரை செய்வோம். அப்போ உங்களுக்குமா இது காசு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு புதுக்கால் ஊருக்கு வந்துட்டு போகணும் ஒரு வருஷம் வரையில் அது என்ன அப்படிங்கிற மாதிரி அதுதான் நான் கவனித்தேன். இல்லை அதை சும்மா
மாமா எங்கள் காசு அனுப்புங்க கஷ்டமாக இருக்கின்ற நீங்கள் பாசத்தில் போட்டுட்டாங்க வாங்கி கொஞ்சம் பார்த்தாலும் அவைய மோட்டர் சைக்கிள் நாங்கள் இருந்தது புஷ் சைக்கிளில் தான் சைக்கிள் போயிருப்போம் கொஞ்சம் எல்லாரும் மோட்டர் சைக்கிள் அங்கே பழைய போட்டு நீங்கள் பாசத்தில் அனுப்புகிற காசு அவைகளுக்கு அந்த வலி தெரியாது அங்கே நீங்கள் ஒவ்வொரு மாவட்டம் மிச்சம் பிடிக்கிறதா தெரியாது உண்மைதான் நீங்கள் சொல்கிறோம் அது இமோஷனல் அதாவது இமோஷனலாக அடிச்சிருந்தேன் இமோஷனலாக அடிச்சா நான் காத்திருக்க மாட்டேன் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி மாறதுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து செய்ய வரும் அதில் இருந்து நீங்கள் முன்னேறணும் அதை விட்டு போட்டு அந்த எல்லா அளவுக்கு இப்போ வாழ்க்கை தெரியுதாங்க என்ன கஷ்டப்படுகிறோம் என்ன செய்யணும் நாங்கள் விளாண்டுருப்போம் ஏன் மந்த கண்டு நிற்கிறோம் கொஞ்சம் செய்யலாம் அது முயற்சி செய்ய நீங்கள் யாத்திரம் பயணம் எப்போ வந்து நீங்கள் டூ வீக்ஸ் வந்து ஸ்கூலோடைய லீவ் விட்டு ஸ்கூல் அங்கே 5 மணிக்கு போகுது உங்களோட டைம் பாரு 3 இலங்கை கூட மேலே மட்டக்களப்பு அந்த கன்னியாவில் பன்னீர் ஊற்று அதில் போகும் 1 இல்லையா பட்டிக்குள்ள பாசிக்குடா